37 வருஷமாக சபரிமலைக்கு போயிருக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் கிராமம். நான் ஜோசியம் பார்த்து தாயா பிழைக்கிறேன். அந்த மாதிரி ஆள் நான். நான் கொல்லிமலை சாமியார் எத்தனையோ சாமியாருங்கெல்லாம் பார்த்து கரைஞ்சி குடிச்சு எனக்கு 60 வயசு ஆகுது. ஆனால் இவர் நேர்மையாக அன்னதானம், நேர்மையாக மனசில் ஒன்றும் இல்லாத ஜனங்களை கூப்பிட்டு இந்த அகோதரியா காசி கூட போயிருக்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சது கிடையாது. சாமிக்கிட்ட பார்த்துட்டு சாம்பல் வச்சு பூசுவாங்க, கொல்லுவாங்க. நாங்கள் அதை இது பண்ணிட்டு வருவோம். இதில் இங்கே காசியே நடத்துகிறாரு இவர். மனசில் ஒன்றும் இல்லாத நானும் சபரிமலைக்கு நடந்தே போயிருக்கிறேன். என் கிணவுல ஒருத்தருக்கு ஜோசியம் பார்த்தோன்னா பிள்ளையா நிற்கும். தீவிரமாக ஐயப்பனை கும்பிட்றேன். நான் எந்த சாமியே கும்பிட்றதில்ல, யாரும் நம்புறதில்ல. போலி சாமியார் பொம்பளை பொறுக்கி இருந்தால் அடிச்சுட்டு கூட வந்திருக்கிற சாமியாருங்களை. இந்த ஏரியாவில் என் பேரை கேட்டால் எந்த பெங்களூர் வரைக்கும், மலையாளத்து வரைக்கும், கொல்லிமலை வரைக்கும், கேரளா வரைக்கும் ஒவ்வொரு சாமியும் நான் கணக்கு பண்ணிட்டு வந்தேன். இவர் கண்ட உடனே நான் சைலண்டாக நின்றுறேன். என் கூடையே பூஜை பண்ணனா உளுந்தூர்பேட்டையில் சிவன் கோயிலில் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி நிற்கும். அது சைத்தானா. நான் இருக்கிறது முஸ்லீம் ஏரியா. பாய்ங்க தான் எங்கள் ஏரியாவில் மந்திரவாதியாக இருக்காங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஊதுவத்தில் உட்கார வச்சுடுவாங்க. என்னை ஒன்றுமே பண்ண முடியல. அப்படிங்கும்போது இவர்கிட்ட வந்ததுலேருந்தே 4 அமாசுக்கு 3 அமாசுக்கு வந்திருக்கிறேன்.